அவரை பற்றி விமர்சிக்காதீங்க. அவர் நீங்க பெற்ற பிள்ளை இல்லத்தானே, அது ராமநாதனின் மகன். 90% சட்டத்தரணிகள் அவர்களுக்காக எழும்புகிறார்கள். அப்ப பாதிக்கப்பட்ட குடும்பமே அங்க இல்லையே. ஒரு தமிழச்சி கொல்லப்பட்டிருக்கின்றாள். கொள்ளை செய்தவர்களே அர்ஜுனாவுக்கு எதிராக துணிவாக போய் அரசு சார்பாக அர்ஜுனா மன்னாருக்கு வந்திருக்கின்றார். மன்னார் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கின்றார். அவர் வளமையாக அவருக்கு இப்படி ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கின்றது. அதிகாலை 1 மணி 15 நிமிடத்திற்கு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி 2 மணி போல அதிகாலை சென்றிருந்த அந்த இளம் பெண் அவருக்கு இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இரத்த கசிவுக்காக ஆம்புலன்ஸில் கொண்டு வந்திருந்த பெண்ணை அவர்கள் பெட்டில் கிடத்திவிட்டு எவருமே அந்த பெண்ணை கவனிக்க செல்லவில்லை. விடிய 7 மணி வரைக்கும் அந்த பெண் 3 மணி நேரத்தில் தன் சகோதரன் விக்கியோட கதைச்சிருக்கிறார். ஒருத்தரும் தங்களை வந்து பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதன் பின்னர் என்ன நடந்திருக்குது? அந்த பெண் இறந்து விட்டிருந்தாள். இறந்ததன் பின்பு ஏதோ அதுல ரத்த கசிவோ ரத்தமோ அல்லது பெட் என்ன நடந்துச்சது, ஆள் விழுந்திருக்கிறார். அப்ப எல்லாரும் ஓடி வந்து பார்க்க விழுந்திருக்கிற பெண், அங்க விழுந்த பெண் இறந்திருந்திருக்கிறாள். ஓடோடி கொண்டு போய் ஐசியூக்கு கொண்டு போயிருக்கிறான். இது ஏற்கனவே 2 மணிக்கு ஐசியூக்கு உள்வாங்கி உடனடியாக மருத்துவம் செய்திருக்க வேண்டிய அந்த பெண் கவனிப்பாரற்று கிடக்க விடப்பட்டிருக்கின்றாள். கவனிப்பாரற்று அதாவது அவர்களுடைய அக்கறையினம் காரணமாக அவள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இதுக்கு முழு பொறுப்பும் மன்னர் வைத்தியசாலை MS அங்கே கடமையாற்றிய, அந்த நேரத்தில் கடமையாற்றிய அனைவரும் தான் முழு பொறுப்பும். இன்று வரைக்கும் ஒருத்தர், இன்றைக்கு பாருங்கள் 10 நாள் ஆயிட்டுது, ஒருத்தர் ஒரு பொது அமைப்பு, மன்னாரில் ஏகப்பட்ட பொது அமைப்புகள் இருக்கின்றார்கள், ஒரு பொது அமைப்பு வழியில் வந்து இது சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கருத்தோ சொல்ல முன்வரவில்லை. எங்கேயோ இருந்த எத்தனையோ 100 மைல்களுக்கு அங்கால இருந்த அர்ஜுனா பெருதனியாவில இருந்து தன் மனைவி பிள்ளைய விட்டு தனியாக வருகின்றார். வரும் பொழுது அதற்கு எப்பவுமே ஒரு ஆதங்கம், மக்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஆதங்கம், அங்கே ஒரு கொலை நடந்துட்டு என்ற ஆதங்கம். அவர் தன்னை அறியாமல் அந்த அவருடைய கண்களுக்கு, அவருடைய மனத்துக்கு தான் உள்ளுக்கு போகலாமா போகக்கூடாதா அல்லது இவர்களோட இப்படி அவர் தன்னை அறியாமல் தான் ஒரு MS என்ற அதிகாரத்தோட அவர்களோடு பாதிட்டு இருக்கின்றார். ஆகவே இங்கு நாங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, அவர் ஒரு MS, அவர் அட்மின் படிச்ச ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டென்ட். அந்த அட்மின் படித்து மெடிக்கல் சூப்பரிண்டென்டா வருகின்றார் என்றாலே அவர் பணம் உழைப்பதை கருத்தில் கொண்டு அந்த படிப்பு படிக்கிறதில்லை. அப்ப பணம் உழைக்கணும், வெளியில சேனல் பண்ணணும் அல்லது வெளியில போய் வேலை செய்யணும் என்றால் கடைசி வருந்தனையும் அவர்கள் MS படிப்பது கிடையாது. ஆகவே MS படிச்சு அட்மின் படிச்சு அவர் மக்களுக்கு சேவையாற்ற வேணும். இந்த அனைத்து மருத்துவத்துறையையும் வடகிழக்கில் இருக்கும் இந்த பிக் மாஃபியாக்களை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கள் கொண்டு வந்து ஒரு ஒழுங்கான ஒரு நிறைவான மருத்துவ சேவையை வடகிழக்கு மாகாணங்களில் இந்த அரசாங்கம் அனுப்புகின்ற உதவிகளை வைத்தே திறம்பட செய்ய முடியும் என்ற நோக்கோடு அவர் அந்த MS ஆக தென்மாராட்சி சாவச்சேரி பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தவர். அந்த எண்ணம், அந்த கருத்து, அந்த அவருடைய பார்வைதான் அங்க மன்னாரிலும் அவர் அதே கோணத்தோட தான் MS என்ற ஒரு கோணத்தோட, MS என்கின்ற ஒரு அதிகாரத்தோட அவர் அவளத்தையும் கேட்டிருக்கிறார், கதைச்சிருக்கார். ஏன்னா அவருக்கு தானே தெரியும், எங்களுக்கு தெரியாதே. அவர் ஒரு MS தானே. நார்மலா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரன் போனா உள்ளுக்கு போகலாம் தானே, இது இயற்கை தானே. அதே மாதிரி தான் அவர் உள்ளுக்கு போயிருந்திருக்கின்றார். அவர் அங்கே ஒன்றும் பிழை செய்திருப்பதாக எங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. அவர் ஒரு வைத்தியர். தம்பிராசா போயிருந்தால் நீங்கள் தவறென்று சொல்லி இருக்க முடியும். அங்க சென்றவர் வைத்தியர், அதுவும் MS அட்மின்
பதவியை வகித்த அந்த தகுதியுடைய ஒரு ஆளுமையுடைய ஒரு வைத்தியர். அதையும் தாண்டி இந்த கொலைக்காக நீதி தேடச் சென்றவர். நீதி தேடி விரைந்து சென்ற அர்ஜுனா அங்கே உள்ளுக்கு சென்றிருக்கின்றார். உள்ளுக்கு வார்டுகளை எல்லாம் பார்த்திருக்கின்றார். அங்கே அனைத்தையும் பார்த்ததன் பின்னர் அவர் திரும்பவும் நான் என்றால் போலீஸ் கூப்பிட்டா போயிருக்க மாட்டேன், போலீஸுக்கும் கதை சொல்லித்தான் நான் போலீஸை என்ன தேட வச்சுதான் நான் போலீஸுக்கு போவேன். ஆனா அர்ஜுனா இளம் பிள்ளை, வஞ்சகம் அறியாதவர், இந்த போலீஸ் இப்படியெல்லாம் செய்யும் என்று கனவுலும் நினைச்சு பார்க்காதவர். அவர் நினைச்சார் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் என்று. நாங்கள் எல்லாரும் தமிழர்களாக ஒற்றுமையாக இந்த அர்ஜுனாவின் விடுதலைக்காக நாளைக்கு மன்னார் பஸ் தரிப்பு நிலையத்தில் ஒன்று கூடி அவருக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டிய கடமைப்பாட்டை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தமிழர்களாகிய நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் அங்கு சென்று அந்த கடமையை, அந்த உரிமையை, அந்த எங்களுக்கான இறமையை நாங்கள் தம்பி அர்ஜுனாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் ஊடாக அனைவரும் அச்சப்படும் வண்ணம் அளவு கடந்த மக்கள் வெள்ளம் நாளை காலை 8 மணி போல் மன்னார் பஸ் தரிப்பு நிலையத்தை வந்தடைந்து அர்ஜுனாவின் விடுதலைக்காக நீதி மறுக்கப்பட்டு, மருத்துவ சிகிச்சை மறுக்கப்பட்டு, மருத்துவ துறையின் அக்கறையினத்தினால் கொலை செய்யப்பட்ட சிந்துஜாவுக்காகவும் நாங்கள் நீதி கேட்க வேண்டும். அர்ஜுனாவுக்காக உங்களோட தார்மீக ஒவ்வொரு நேர்மையான ஒவ்வொரு சட்டத்தரணிகளும் உங்களோட தார்மீக உரிமையை நிலைநிறுத்துவதற்காக ஒரு தமிழனாக நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். அன்றைய தினம், நேற்றைய தினம் தங்களுடைய தார்மீக கடமையை மறந்து நியாயம் கேட்க அநியாயமாக கொல்லப்பட்ட சகோதரி சிந்துஜாவின் மரணத்துக்கு நியாயமாக கேட்க போன தம்பி மருத்துவர் அர்ஜுனா நன்கு திட்டமிட்ட முறையில் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். நாளைக்கு அவரை நீதிமன்றத்துக்கு சிறைச்சாலை அதிகாரிகள் கொண்டு வருவார்கள். அங்கே எமது கற்றறிந்த சிரேஷ்ட சட்டவாளர் அண்டன் புனிதநாயகம் அங்கே இந்த தம்பி அர்ஜுனாவுக்காக ஆதரவாக அங்கே நிற்பார். நீதி வேண்டி அவர் ஒரு கொலை செய்யல, அவரால் ஒருத்தரும் பாதிக்கப்படையில்லை, அவரால் ஒருத்தரும் கொல்லப்படையில்லை. கொலை செய்தவர்களே அர்ஜுனாவுக்கு எதிராக துணிவாக போய் அரசு சார்பாக அரசுடன் நின்று அவர்களுக்கு போலீஸ் நிக்குது, அவர்களுக்கென்று மன்னார்ல எல்லா சட்டத்தரணிகளும் எழும்புறார். 90 விதமான சட்டத்தரணிகள் அவர்களுக்காக எழும்புறார்கள். அப்ப பாதிக்கப்பட்ட குடும்பமே அங்க இல்லையே. அப்ப அர்ஜுனாவுக்காகத்தான், அர்ஜுனா விடுதலைக்காகத்தான் நாங்க போனாங்க. அந்த கொல்லப்பட்ட எங்கட பிள்ளை சிந்தியாவுக்கு ஒருத்தரும் நீதி கேட்க இல்லையே. நேற்றுத்தான் கொண்டு போய் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்கணுமா. அப்பவே ஏற்கனவே அங்க நேஸ்மேர் எல்லாம் புது டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டே கொடுத்திருக்கணும், எல்லாரும் சைன் பண்ணி. அப்படி நாளைக்கு நாங்கள் முதலாவதாக தம்பி அர்ஜுனாவை வெளிக்கொணர்வதற்கு ஆக வேண்டிய கடமைகளை செய்வோம். நாளை காலை 8 மணிக்கு அனைவரும் மன்னார் பஸ் ஸ்டாண்ட்ல
பேருந்து நிலையத்துல ஒன்று கூடுவோம். இந்த நியாயத்துக்காக அகிம்ச ரீதியில நாங்கள் குரல் எழுப்புவோம். யாருக்கும் தொந்தரவு செய்யாமல், எதையுமே தடை செய்யாமல், நியாயமான முறை அர்ஜுனாவுக்காக அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய கடமைப்பாட்டை தமிழர் தேசங்களில் வாழுகின்ற எந்த ஒரு சொந்தமும் மறந்துவிடலாகாது, தவறவிடக்கூடாது. ஆகவே அனைவரும் நாளை காலை 8 மணி போல் மன்னார் பஸ் நிலையத்தில் ஒன்று கூடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜனநாயக ரீதியில் எங்களுடைய அர்ஜுனாவின் விடுதலைக்காக பிரார்த்தனை செய்வோம். கட்சி பேதம் தாண்டி, மதங்களையும் புறந்தள்ளி, எந்த ஒரு வேறுபாடுமின்றி தமிழர்கள் நாங்கள் ஒன்றாக. ஒரு தமிழச்சி கொல்லப்பட்டிருக்கின்றாள். அவள் இந்துவா இருக்கட்டும், அவளுடைய மனைவி ஹஸ்பண்ட் கிறிஸ்தவனா இருக்கட்டும், இங்கே தமிழச்சி கொல்லப்பட்டிருக்கின்றாள். ஒரு தமிழனின் மனைவி கொலை செய்யப்பட்டிருக்கின்றாள். ஒரு தமிழ் தாயின் மகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றாள். தமிழ் சகோதரின் சகோதரி கொலை செய்யப்பட்டிருக்கின்றாள். எங்களுடைய இனத்தின் ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்காக எவராயிருந்தாலும் அவர்கள் அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு நியாயமான தண்டனை வாங்கி கொடுக்கப்பட வேண்டும். அவர் பேசத்தான் அங்க வந்திருக்கிறார். பேச வந்தவர் தன்னை மறந்து, எல்லா மனிதருக்கும் ஏற்படுற ஒரு இயற்கையான நிகழ்வு தான். சில வேளை தன்னை மறந்து விடுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த வாட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்க ஒருத்தரையும் அடிக்க இல்லை. வாட்டில் உள்ள சாமானக்களை எடுத்துட்டு போயில்லை. அவர் வாட்டுக்கு போயிருக்கிறார் பார்க்க. மற்ற அங்கே ஒருத்தருக்கு அடிக்க இல்லை. லோகேஸ்வரனுக்கோ அல்ல அங்க டிரெக்டருக்கோ கை நீட்டி அடிக்க இல்லை, குத்த இல்லை, போத்துல எடுத்து குத்த இல்லை, துவக்கால சுட இல்லை. அவர் அங்க ஒன்றும் செய்ய இல்லை. எந்த ஒரு தவறான ஜனநாயக ரீதியை தாண்டி எதையுமே செய்யாத அர்ஜுனா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அங்க பேசத்தான் போயிருக்கார், நியாயம் கேட்கத்தான் போயிருக்கிறார். உள்ளுக்கு வேற கூட அது ஆஸ்பத்திரி, அது பொதுமக்களுக்காக கட்டப்பட்ட ஆஸ்பத்திரி. ஒரு பீடி வீட்டுக்கா போயில்லை அவர், அல்ல அசிஸ்டன்ட் டிரெக்டர் வீட்டுக்கு போயில்லை, அல்ல யாருடைய வீட்டுக்கையோ யாருடைய இடத்துக்கையோ. இது அரசாங்க ஆஸ்பத்திரி, இது பொதுமக்களுடைய ஆஸ்பத்திரி. அவர் ஒரு மருத்துவர், அவர் ஒரு எம்எஸ் அட்மின். அவர் நியாயம் கேட்க போயிருக்கிறார். ஒவ்வொருத்தட்ட பார்வையில குறை இருக்கே தவிர அர்ஜுனா அங்க போனதோ கேட்டதோ எதிலுமே குறையில்லை. உங்களுடைய கண்களில், உங்களுடைய எண்ணங்களில் உள்ள குறைகளை நீங்கள் தீர்க்கணும். நீங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் சைக்காட்ரிக் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. அர்ஜுனாவுக்கு கன்சல்ட் பண்ண சொல்லி நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க. அவர் இளம்படியன், வலியோட பிறந்து வலியோட வளர்ந்து, மக்கள் வலியோட வாழுகின்ற மக்களை கண்டு துயரப்பட்டு, கவலைப்பட்டு, துன்பப்பட்டு, அந்த வேதனையின் வெளிப்பாட்டினால் அவர் ஒரு மனித உரிமைக்காக, ஒரு நியாயங்களுக்காக, பிழைகளை சுட்டி காட்டுகிற, ஊழல்களை சுட்டி காட்டுகிற ஒரு பொதுமகனாக எங்கள் மத்தியிலே உருவெடுத்திருக்கிறார். அதை பிடிக்காட்டால், உங்களுக்கு அவரை பிடிக்காட்டால் நீங்க அவருடைய பேஸ்புக்கு போகாதீங்க. அவரை பிடிக்காட்டால் அவர் சம்பந்தமான கருத்துக்கள் இருந்து ஒதுங்கி இருங்க. ஆனா அவர் சொல்லுற கருத்து, அவரை பைத்தியம், அவரை பற்றி விமர்சிக்காதீங்க. அவர் நீங்க பெற்ற பிள்ளை இல்லத்தானே, அது ராமநாதனின் மகன். ஆகவே அதை மறந்து விடாதீர்கள். தம்பி அர்ஜுனாவின் நியாயமற்ற கைதுக்கு நியாயம் வேண்டி கேள்வி கேட்க, ஒரு கொலைக்காக அந்த உண்மையை கண்டறிய சென்ற ஒரு மருத்துவ துறையில் பட்டம் பெற்று, ஒரு பட்டம் பெற்ற வைத்தியர் அந்த மருத்துவ துறையில் நடந்த ஊழல்களை, நியாயமற்ற நடவடிக்கைகளை, அநியாயமான நடைபெற்றிருந்த கொலைக்கு உண்மைகளை கண்டுபிடிக்க சென்ற அர்ஜுனா நியாயமற்ற முறையில் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் நாளை காலை 8 மணி போல் மன்னார் பஸ் நிலையத்தில் ஒன்று கூடுகின்றோம். ஜனநாயக ரீதியில் எங்களுடைய கோரிக்கைகளை
வைத்து நாங்கள் அங்கே முழக்கமிடுவோம். அந்த போராட்டம் நாளை காலமே 8 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதையும் அனைவரும் தவறாது சமூகம் தந்து தம்பி அர்ஜுனாவின் விடுதலையை உறுதிப்படுத்தப்படும் வரை நாங்கள் அந்த இடத்தில் இருந்து எவருக்கும் தொந்தரவு தராமல், தொந்தரவு கொடுக்காமல் அங்கே இருந்து அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றி எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் எங்களுடைய இறைமைகளை நிலைநிறுத்துவதற்காக அங்கே ஒன்று கூடுவோம். ஒன்று கூடுமாறு உங்கள் அனைவரையும், தமிழர்கள் அனைவரையும், இலங்கையில் வாழுகின்ற தமிழர்கள் அனைவரையும் வினயமாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்டுக்கொள்கின்றது. வணக்கம் சொந்தங்களே.